வணக்கம் நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தி, அன்பு மற்றும் தியாகத்தின் மறுவடிவமான அன்னை பார்வதி தேவியை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சிவபெருமான் மீது அவள் கொண்ட அளவற்ற காதல் ஒருமுறை அவரை மீண்டும் உயிர் பெற செய்தது. அந்த கண்கவர் தருணம்தான் இன்று நாம் அறியப்போகும் புராணக் கதை. ஒரு சமயம் தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களுக்கும் உலகிற்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்தான். அவனை அழிக்க சிவபெருமானின் மகனால் மட்டுமே முடியும் என்ற வரம் இருந்ததால் சிவபெருமான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தேவர்களின் விருப்பமாக இருந்தது. ஆனால் தட்சனின் யாகத்தில் அவமானப்படுத்தப்பட்ட தாட்சாயுனி, சதியின் மறுபிறப்பு, மீண்டும் பார்வதியாகப் பிறந்து சிவபெருமான் மீது கொண்ட காதலால் அவரை அடைய கடுமையான தவம் மேற்கொண்டாள். பார்வதியின் தவத்தை குலைக்க மன்மதன் சிவபெருமான் மீது மலரம்பு எய்தான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். மன்மதன் இல்லாததால் காதல் உணர்வுகளை அற்றுப்போய் பிரபஞ்சமே ஒருவித வெறுமையில் மூழ்கியது. அதோடு மன்மதனை எரித்தபின் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இந்த உலகை விட்டு விலகி எல்லாவற்றிலும் இருந்து துண்டித்துக் கொண்டார். அவரை தியானத்திலிருந்து எழுப்ப எந்த சக்தியாலும் முடியவில்லை. தான் அத்தனை காலம் நேசித்த ஈசன் அக்னி கண்ணால் எரிக்கப்பட்ட நிலையில் சலனமற்ற ஓர் அமைதிக்குள்ளும் பெரும் தவநிலையிலும் இருப்பதைக் கண்ட பார்வதி தேவிக்கு அளவற்ற துயரம் ஏற்பட்டது. உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பவும் சிவனை மீண்டும் தன்பால் ஈர்க்கவும் பார்வதி தேவி ஒரு பெரும் முடிவெடுத்தாள். அவள் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மாபெரும் தவம் மேற்கொண்டாள். கடுமையான பனி, கொளுத்தும் வெயில், பேய்க்காற்று என எதற்கும் அஞ்சாமல் சிவனை அடைய வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் அவள் தவம் செய்தாள். அவளுடைய தவம் அத்தனைக்கும் உக்கிரமாக இருந்தது என்றால் தேவர்கள் அனைவரும் வியந்து போற்றினர். அவள் தவம் செய்த இடத்தில் அவள் உடலின் அசைவற்ற தன்மை, அவள் நெற்றியின் பிரகாசம், அவள் இதயத்தில் சிவபெருமான் மீது பொங்கிய அன்பு இவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தின. ஆம், அந்த உக்கிரமான தவத்தின் உச்சத்தில் பார்வதி தேவியின் நெற்றிப்பொட்டிலிருந்து அக்னியின் பிழம்பாக மீண்டும் சிவபெருமான் தோற்றமெடுத்தார். இது ஒரு வெறும் தோற்றமல்ல. பார்வதியின் தவத்தால், அவளுடைய அன்பின் சக்தியால் எரிந்து சாம்பலான சிவபெருமான் மீண்டும் உருவானார். அந்த பரவசமூட்டும் தருணம் உலகின் அன்புக்கும் தியாகத்திற்கும் பக்தியின் சக்திக்கும் ஒரு சான்றாக அமைந்தது. பார்வதியின் அன்பே சிவனை கட்டுப்படுத்தியது, மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தது. நீங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.